இந்த வீடியோவில் PHP லாங்குவேஜில் வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த 3 டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது 3 டாபிக் டிஸ்கஸ் பண்ணால் இந்த சாப்டர் முடிஞ்சிடும், 4வது சாப்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதே போல் வெப் சர்வர் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதே வீடியோவே பிஹெச்பியை வந்து எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, பிஹெச்பி கோடிங் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வேரியபிள் இன் பிஹெச்பி எந்த லாங்குவேஜ்லேயும் வேரியபிள்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா வேல்யூஸை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. வேரியபிள்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா இட் இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் லொக்கேஷன். வேரியபிள்ஸ் ஆர் டெம்பரரி ஸ்டோரேஜ் லொக்கேஷன். அதில் வந்து வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பிஹெச்பியில் வேரியபிள் எப்படி இனிஷியேட் பண்ணணும், எப்படி வந்து பிஹெச்பியில் வேரியபிள் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். வேரியபிளில் வேல்யூ நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு டிக்ளேர் பண்ணி வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 3 இருக்கணும். வேரியபிள் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமாக வந்து டாலர் சிம்பிள் இருக்கணும். நீங்கள் வெறும் வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு செமிகோலன் யூஸ் பண்ணி முடிச்சிடணும். சப்போஸ் நீங்கள் வேல்யூவும் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். இப்போ உதாரணமாக எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாலர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்து முடிச்சிடணும். இது வேரியபிள் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் வித் இனிஷியலைசேஷன் அப்படின்னா டாலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்து அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்து முடிக்கிறீங்க. ஸோ இது வந்து டிக்ளரேஷன் வித் அசைன்மெண்ட். பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ண தேவையில்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண தேவையில்லை. யூ டிட் நாட் மென்ஷன் ஆர் ஸ்பெசிஃபை டேட்டா டைப். அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூக்கு உண்டான டேட்டா டைப்பை அதுவாக அது எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் டேட்டா டைப் கீவேர்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ண ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. மற்ற லாங்குவேஜிலலாம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது இப்போ உதாரணமாக ஒரு இன்டிஜர் நம்பரை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா இன்ட்டு எக்ஸு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவீங்க. அந்த இன்ட்டுன்றதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. வெறும் டாலர் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணாலே போதும். நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது இப்போ 10ன்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது என்னவா எடுத்துக்கும், இன்டிஜராக எடுத்துக்கும். 10.5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கும். ஸோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்ட் ஸ்டார்ட் வித் டாலர் சிம்பிள். வேரியபிள்ஸ் வந்து டாலர் சிம்பிளில் தான் தொடங்கணும். ரெண்டாவது, வேரியபிள்ஸில் வந்து வேரியபிள்ஸ் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் நம்பர். வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க இல்லையா, டிக்ளேர் பண்ணும்போது அது நம்பரில் தொடங்கக்கூடாது. ஓகே. தேர்ட் ரூல், வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஸ்மால் லெட்டர் ஏவும் கேபிட்டல் லெட்டர் ஏவும் வேறு வேறு. இப்போ ஸ்மால் லெட்டரில் நீங்கள் ஏன்னு டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல கேபிட்டல் லெட்டர் ஏ யூஸ் பண்ணிங்கன்னா அது எடுத்துக்காது. ஏன்னா ஸ்மால் லெட்டர் ஏ அண்ட் கேபிட்டல் லெட்டர் ஏ ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இதான் வந்து 3 ரூல்ஸ். அதாவது முக்கியமாக வந்து ஒரு 3 ரூல் கொடுத்துருக்காங்க ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன். மறக்காதீங்க, இது 2 மார்க்கில் கேட்கலாம். வேரியபிள்னா என்ன? வேரியபிள்னா வேரியபிள் இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் லொக்கேஷன் ஃபார் ஸ்டோரிங் த வேல்யூஸ். ஓகே. ஸோ இதான் வந்து வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகே. வேரியபிள் நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நேமில் ஏதாச்சும் ஒரு நேமில் ஸ்டார்ட் ஆகலாம், லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம், பட் நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் முடிக்கும்போது செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கணும். வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதான் வந்து டிக்ளரேஷன், அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன். பிஹெச்பியில் எப்படி வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது. அடுத்து பிஹெச்பி டேட்டா டைப். இப்போது பிஹெச்பியில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குது, என்னென்ன டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 டேட்டா டைப்பை வந்து சப்போர்ட் பண்ணுது.
அதில் நம்மளுக்கு 8 டேட்டா டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டேட்டா டைப்ன்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நம்ம டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பல்வேறு வகையான டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். அந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ், மொத்தம் 8 ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 8 டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம ஒன்று ஒன்று என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னு தெரியும். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்னா என்னன்னா, நம்ம கேரக்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் ஏபிசி இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ். ஒயிட் ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். நம்பர்ஸ் கூட நம்ம இப்போ 1 2 3 அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ வெறும் 1 2 3ன்னு கொடுத்தோன்னா அது நம்பராக எடுத்துக்கும். அதே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயே வந்து கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக இங்கே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் அப்ளிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேஸை கூட அது கேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இது இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அல்லது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா தட் வில் பி கன்சிடர் ஆஸ் எ ஸ்ட்ரிங். ஓகே, இப்போது $x = கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், $y = கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நீங்கள் எக்ஸ்ன்ற வேரியபிள் ஒய்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அது என்னவா எடுத்துக்கும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிக்கும். அடுத்து இன்டிஜர். இன்டிஜர் டேட்டா டைப்ன்றது டெசிமல், அதாவது நான் டெசிமல் நம்பர். புள்ளி வைக்காமல் நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்டிஜர் நம்பர், இன்டிஜர் டேட்டா டைப். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர் டம்ப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பற்றி நம்ம அடுத்த இப்போ இதே இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட் டேட்டா டைப்லேயே வந்து டெசிமல் பாயிண்டில் வந்து அது ஃப்ளோட் டேட்டா டைப். இப்போ 19.15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது என்னவா எடுத்துக்கும், ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். அடுத்து பூலியன். பூலியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 ஸ்டேட் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்று ட்ரூ ஸ்டேட், அன்னது ஃபால்ஸ் ஸ்டேட். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூன்னு செட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ x = ட்ரூன்னு செட் பண்ணலாம் அல்லது ஃபால்ஸ்னு செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படி ட்ரூ ஃபால்ஸ்னு செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா எடுத்துக்கும், பூலியன் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். அடுத்து அரே. அரேயை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற டேட்டா டைப்பில் வந்து இப்போ ஒரு இன்டிஜர் x = 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுறீங்க. இப்போ x = அரே ஆஃப் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ an array is a data type which has multiple values in a single variable. ஒரே வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து அரே. ஓகேங்களா, சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். பட் அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரே டைப்பான வேல்யூஸாக இருக்கணும். இப்போ இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணிங்கன்னா மற்ற வேல்யூஸ் எல்லாமே இன்டிஜராக தான் இருக்கணும். ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஸோ ஒரே டைப் ஆஃப் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வேர் டம்ப். இப்போ நான் ஏற்கனவே அந்த வேர் டம்பை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அந்த வேர் டம்ப்ன்றது என்னன்னா, இட் இஸ் அ சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா, வேர் டம்ப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன். அது பார்த்தா ஃபங்க்ஷன்றது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் பேர் முடிக்கும்போது அந்த பேரந்தசிஸோட முடியும். இது வந்து ஃபங்க்ஷன். இந்த பேரந்தசிஸ் அதை ப்ராக்கெட் இருக்கு போடுங்க. ஸோ பேரந்தசிஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த வேர் டம்ப்ன்றது சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன், சிஸ்டமே டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வேர் டம்ப்பு அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் பற்றின ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம், which displays a structured information of a variable. அந்த ப்ராக்கெட்குள்ளே நீ என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிளோட ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன். என்ன சார் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த வேரியபிள் எந்த டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளுக்கு காட்டும். இப்போது உதாரணமாக $x = 10ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வேர் டம்ப் ப்ராக்கெட்குள்ளே $xன்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ்குள்ளே நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், 10ன்ற வேல்யூ. 10ன்றது என்ன டைப்பு, இன்டிஜர் டைப். அப்போ என்ன கொடுக்கும் அப்படின்னா இன்டிஜர். எக்ஸோட அந்த வேரியபிள் எக்ஸோட டேட்டா டைப் என்ன, இன்டிஜர். அதே போல் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ என்ன, 10. அப்போது என்னன்னு நம்மளுக்கு காட்டும், இன்டிஜர் 10ன்னு காட்டும். இதுதான் இந்த வேர் டம்போட வேலை. ஸோ வேர் டம்ப்ன்றது ஒரு சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் which display structured information about the variable such as type and value. ஓகே, அடுத்தது ஆப்ஜெக்ட். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. வேர் டம்ப் பற்றி எழுதுங்க.
3 மார்க்ல அல்லது 2 மார்க்ல கேட்பாங்க. வேற கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப். ஸோ ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டில் யூஸ் பண்ணுறது. முக்கியமாக வந்து which provide information about data and function inside the class. ஒரு கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம ஆப்ஜெக்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு லேட்டராக சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஹெச்பி இதுதான் வந்து பிஹெச்பி டேகுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஹெச்பி ஓப்பன் டேகு, இது வந்து க்ளோஸ் டேக், இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. கிளாஸு ஸ்கூல்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் மார்க்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே போல் திஸ் வேரியபிள், அதாவது செக்ஷன் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஏ, அதாவது அதில் வேல்யூ வந்து ஏன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இது டேட்டா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டேட்டா இது பற்றின தகவல் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஸ்கூல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்கூல்னு இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் ஹவு யூ டிக்ளேர் அன் ஆப்ஜெக்ட். திஸ் எ வே ஆஃப் டிக்ளேரிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கூல்ன்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இட் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்கூல். இது இப்போ உங்களுக்கு புரியாது, பட் இது வரைக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீப்பாக இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நல்லுன்ற ஒரு டேட்டா டைப். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வேரியபிளில் எந்த வேல்யூமே நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா, சம்டைம்ஸ் இது நடக்கும், இட் ஹேப்பன்ஸ். எந்த வேரியபிளும் ஸ்டோர் பண்ணாமல் வெறும் நல் மட்டும் சேமித்து வைக்க போகிறீங்க டெம்பரரியாக அப்படின்னா, அப்போது நீங்கள் வந்து இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அந்த வேரியபிள் எக்ஸ், இப்போ வந்து வேரியபிள் $x ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, அது எக்ஸ்ன்றதுக்குள்ளே ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் ஆகிட்டு அந்த வேரியபிள்குள்ளே எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணாமல் வெறும் நல்லுன்ற மதிப்பு மட்டும் இருக்கும். நல்னா வேல்யூ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சும்மா எம்டியாக வர்றதுக்கு இது மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. லேட்டராக நீங்கள் வந்து வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸஸ்ன்ற டேட்டா டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிசோர்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட வேரியபிள். அது என்னென்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளாக ஆக்ட் பண்ணுது. ரிசோர்ஸ்ன்ற வேரியபிள் என்ன செய்யுதுன்னா, இட் இஸ் ஆக்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ். எதனோட ரெஃபரன்ஸ்னால் இன்னொரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸோட ரெஃபரன்ஸ். ரிசோர்ஸ்னால் இப்போ வந்து ஃபைல்னு வச்சுக்கோங்க. வெளியிலேருந்து ஒரு ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அது ஒரு ரிசோர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சேலரி ஜென்ரேட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஒரு salary.excelனு ஒரு இது வச்சுருக்கீங்க. இப்போ அந்த ஃபைலை உள்ளே கொண்டு வர போகிறீங்க, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வெப்பேஜுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, அப்போ அதை வந்து நீங்கள் அந்த ஃபைலை வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபைல், அது வந்து XML ஃபைல் இல்லையா, அந்த ஃபைலை வந்து உள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த வேரியபிள் தான் வந்து ரிசோர்ஸ் வேரியபிள். இப்போ பாருங்கள், இங்கே $handle equal to fopen note.txt. இப்போ ஒரு txt ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த txt ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் இந்த ரிசோர்ஸ்ன்ற ஒரு டேட்டா டைப்பில் தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இப்போ ஹேண்டில் அப்படின்ற ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள் மூலமாக அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை, அதாவது அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க. அதாவது ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ஸோ எது வேணாலும் செய்யலாம். அப்போது நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபைலை ஹேண்டில் பண்ணோம், எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணணும். அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வேரியபிள் தான் வந்து ரிசோர்ஸ் வேரியபிள். ஸோ ரிசோர்ஸ் வேரியபிள் இஸ் அ ரெஃபரன்ஸ் வேரியபிள் டு அன் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரிசோர்ஸ். ஆக மொத்தம் 8 டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது 5 மார்க்கில் கேட்பாங்க. பிஹெச்பி டேட்டா டைப்ஸ்னு பார்க்கும்போது ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன், அதுக்கப்புறம் அரே, ஆப்ஜெக்ட், தென் நல்லு, அப்புறம் ரிசோர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த டேட்டா டைப்ஸ் அவைலபிள் இன் பிஹெச்பி. அடுத்தது என்னென்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி. ஸோ அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி.